வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. இந்த தேர்தல் பல கட்சிகளுக்கு ஆச்சரியத்தையும் பல கட்சிகளுக்கு அதிர்ச்சியையும் கொடுத்திருக்கக்கூடிய தேர்தலாக மாறியிருக்கிறது. ஆட்சி அமைப்பதற்கான ரேஸில் முந்தி இருக்கிறது பாஜக. ஏன்னா இன்னைக்கு கூட்டத்தை நடத்தி நிதிஷ் மற்றும் சந்திரபாபு நாயுடு ஆகியோருடைய ஆதரவை பெற்றிருக்கிறார்கள். அதோடு குடியரசுத் தலைவரை எந்நேரமும் சந்திக்கலாம், ஆட்சி அமைக்க உரிமை கோரலாம் அப்படின்ற முடிவும் எடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு புறம். இந்தியா கூட்டணியினுடைய ஆலோசனை அடுத்து என்ன அப்படின்ற அந்த ஆலோசனை நடந்து முடிந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை கூட இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் சந்திக்கக்கூடும். அவர்கள் எதிர்பார்த்தது என்ன? இன்னைக்கு காலை நம்ம பார்த்தோம், நிதிஷ் மற்றும் தேஜஸ்வி ஒரே விமானத்தில் வந்தாங்க. ஏதாவது பேசியிருப்பாங்களா? தமிழக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சந்திக்கிறார், அதனால சந்திரபாபு நாயுடு இந்த அலையன்ஸ்க்கு வந்துடுவார் அப்படின்ற கேள்விகள்லாம் ஏற்பட்டது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறதா, இல்லை இன்னும் வாய்ப்பு இருக்கிறதா? இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான இல்லை ஆட்சி அமைக்க நம்பரை பெறுவதற்கான அந்த பணிகளில் ஈடுபட்டிருக்காங்களான்ற கேள்விகள்லாம் எழுந்திருக்கிறது. இதற்கிடையில் மல்லிகார்ஜுன கார்கே இது மோடிக்கான தோல்வி, அதை மறைக்க அவர் முயன்று வருகிறார் அப்படின்னு மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்திருக்கிறார். மோடி 3.0 வெற்றிகரமான தோல்வியா? விவாதிக்கிறோம் சிறப்பு விருந்தினர்களோடு. காங்கிரஸ் கட்சியிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு இனியன் ராபர்ட், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மற்ற விருந்தினர்கள் இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறாங்க. நான் முதல்ல இனியன் ராபர்ட் கிட்ட, ஆட்சி அமைக்க உரிமை கோர இருக்கிறது பாஜக. எப்போ வேணா உரிமை கூறுவாங்க. ஒரு என்டிஏ அரசா அமைய போகிறது. உங்களுடைய கனவு திட்டம் எல்லாமே நிதிஷ் வருவாரா, சந்திரபாபு நாயுடு வருவாரா? இல்லைன்னு ஆயிடுச்சுல. இல்லை, உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பேசணும் அப்படின்னா இன்னைக்கு என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கான எண்ணிக்கை இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் நான் கொஞ்சம் எஃபர்ட் எக்ஸ்ட்ரா போட வேண்டியது இருக்கு, இன்னும் தீவிரமான லாபி செய்ய வேண்டியது இருக்கு. அந்த அடிப்படையில் ஆட்சி அமைக்க முடியும். ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிற சூழ்நிலையில் இன்னைக்கு இந்தியா கூட்டணி இருக்கு. ஆட்சி அமைக்கவே முடியாதுன்ற மாதிரியான வாய்ப்புகள் இல்லை, வாய்ப்பு இருக்கு. ஆனால் என்டிஏ கூட்டணி ஒரு இன்னும் சுமூகமான ஒரு கம்ஃபர்டான ஒரு ஸ்பேஸில் இருக்கிறதுனால போகிற போக்க பார்த்தா ஆட்சி அமைச்சிருவாங்கன்னு தான் எங்களுக்கு தோணுது. ஆனால் இருந்தாலும் இதுக்கு இதை சொல்கிறேன்னா, பிஜேபியை சார்ந்தவங்க இவ்வளவு நாளாக என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நிலையான ஆட்சி கொடுக்க முடியுமா, ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்குமா, வருஷத்துக்கு ஒரு பிரதமர் இருப்பாங்க, இந்த மாதிரியான கருத்துக்களை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே வந்தாங்க. ஆனா இன்னைக்கு இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, பிஜேபியால நிலையாட்சி கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு. ஏன்னா ஜேடியு, நிதிஷ்குமார் தலைமையிலான ஜேடியு, அது சந்திரபாபு நாயுடு தலைமையில டிடிபியை நீங்க வச்சுக்கிட்டு 5 ஆண்டு காலம் நீங்க நிலைநாட்சி கொடுக்க முடியுமா அப்படின்னு பிஜேபி சார்ந்தவங்க யோசிக்கணும். சரிங்களா? ஏன்னா நிதிஷ்குமார் பல பல்ட்டிகள் அடித்தவர், எந்த நேரம் ஆட்சியை கவிழ்த்து விடுவார் என்ற ஒரு அபாயமான எச்சரிக்கை பிஜேபிக்கு எப்பவும் பல்ட்டி மாமான்லாம் விமர்சனம் பண்ணி காங்கிரஸ் தேர்தலை சந்தித்தது. ஆமா. அப்போ அந்த அடிப்படையில் பிஜேபிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்குது. இப்போ அதனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, மோடி அவர்களுடைய செல்வாக்கு குறைந்திருக்கிறது என்பதற்கு தேர்தலுடைய ஒரு சான்றாக தான் நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு தோற்பதுக்கு எதுவுமே இல்லை, நாங்கள் இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. 52 சீட்லேருந்து 99 சீட்டு வந்திருக்கிறோம். இந்தியா கூட்டணி 234 சீட்டு வந்திருக்கு இன்னைக்கு. இது நாங்கள் வளர்ந்திருக்கிறோம், உயர்ந்திருக்கிறோம் என்பதை காண்பிக்கிறது. இன்னும் சொல்லப்போ 105 சீட்டு இன்க்ரீஸ், போன முறையை விட 105 சீட் இன்க்ரீஸ் ஆகி வந்திருக்கிறோம் நாங்கள், 105. ஆனால் பிஜேபி என்டிஏ கூட்டணி அப்படி அல்ல. அவங்க 303லேருந்து 240 இறங்கி இருக்கிறாங்க. ஒரு சரிவு ஏற்பட்டு இருக்கிறது. 63 சீட்டு அவங்களுக்கு மட்டுமே. அப்போ உங்களுக்கு என்ன இது புரியுதுன்னா, பிஜேபியினுடைய சித்தாந்தம் இந்தியாவில் எடுபடலை. ஏன்னா 2014லையும் 2019லையும் பிஜேபி வெற்றி பெற்றதுக்கு காரணம் வளர்ச்சி, முன்னேற்றம், உள்நாட்டு பாதுகாப்பு. 240 மோடிக்கான ஓட்டு தானே. இந்த 240 மோடிக்கான ஓட்டு. முன்பு இருந்த 303 மோடிக்கான ஓட்டு, 280 மோடிக்கான ஓட்டு தானே. இல்லை, நீங்கள் மோடிக்கான ஓட்டாக இருந்திருந்தால் ஏன் யூபியில் மோடிக்கான ஓட்டு வரல? மோடிக்கான ஓட்டாக இருந்தால் ஏன் மகாராஷ்டிராவில் மோடிக்கான ஓட்டு வரல? அப்போ இந்த தேர்தலில் மோடிக்காக வாக்களிக்கல, அந்தந்த மாநில பிஜேபி தலைவர்களுக்கும் மாநில பிஜேபி அமைப்புக்கும் விழுந்த ஓட்டை தான் நாங்க பாக்குறோம். ஆமா, இது எல்லா ஸ்டேட்டும் அப்படிதான். இந்த முறை இந்த காங்கிரஸ்க்கு விழுந்த ஓட்டு ராகுலுக்கான ஓட்டு இல்லையா? அந்த மாநில கூட்டணிக்கு விழுந்த ஓட்டு, இந்தியா கூட்டணிக்கு விழுந்த ஓட்டு, இந்தியா கூட்டணியில் பங்கெடுத்துகின்ற அனைத்து மாநில கட்சிகளும் சேர்ந்த ஓட்டு. அது ஒரு கோஆபரேட்டிவ், ஒரு கூட்டுறவாக விழுந்த ஓட்டை தான் நாங்க பாக்குறோம். நான் எந்த இடத்துலயுமே கிரெடிட்டை காங்கிரஸ் கட்சி முழுமையா எடுத்துக்கணும்னு ஆசைப்படல. தலைவர் ராகுல் காந்தி ஒத்துக்கிட்டார். நேத்து கூட பேசும்பொழுது கூட இந்த வெற்றியை நான் இந்தியா கூட்டணி சமர்ப்பிக்கிறேன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனா பிஜேபி சார்ந்தவங்க இந்த வெற்றியை மோடிக்கு நீங்க சமர்ப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆல்ரெடி. அது அப்படி நீங்க மோடிக்கு தான் வெற்றினா ஏன் ஃபைசாபாத்ல யூபியில் தோத்தீங்க? நீங்க ராமர் கோயிலை கட்டி தரது மோடி தானே. கேட்போம்.
நம்முடைய பாஜக தரப்பிலிருந்து பேராசிரியர் திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள் இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். இது மோடிக்கான தோல்வி, அதை மறைக்க மோடி முயன்று வருகிறார்னு மல்லிகார்ஜுன கார்கே சொல்றாரு. என்னதான் நம்பர்ல நீங்க வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த தேர்தல் மோடி வேணுமா வேணாமா அப்படின்னு கூட்டணியோட இருந்தா மோடி இருக்கார், இல்லைன்னா இல்லையா? வணக்கம் கார்கே. ஆக்சுவலி இந்த தேர்தல் திரு நரேந்திர மோடிக்கான வெற்றி அப்படின்றதுக்கு காரணங்கள் இருக்கிறன. அதாவது எங்களுக்கு தேவையான ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான 272, அதுக்கு எங்களுக்கு கூடுதலாகவே 20 சீட்டு இன்னைக்கு தேதிக்கு 292 ஆல்ரெடி வந்துடுச்சு. அப்புறம் இப்ப அண்மையில கிடைத்த தகவல்கள் படி எங்களுக்கு சுயேட்சையாக ஜெயித்தவர்களும் எங்களுக்கு 10 பேர் வர ஆதரவுன்றாங்க. கிட்டத்தட்ட 10 பேர். அப்ப 292 கூடுதலாக 10 பேர் சேர்ந்து 302. சோ 302 பேர் என்டிஏ கூட்டணியில் இப்பொழுது பங்கு பெற இருக்கிறார்கள். அதற்குரிய கூட்டமும் நடந்து முடிந்து விட்டது. ஒருமனதாக திரு நரேந்திர மோடி அவர்களை என்டிஏ சார்பாக பிரதமராக முன்மொழிந்து அது அக்செப்ட் செய்யப்பட்டு அதற்குரிய ரெசல்யூஷனும் இந்த தடவை பாஸ் பண்ணப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் இதை பாத்தீங்கன்னா 302 பேர் இப்போ தேசிய இல்ல சார், உங்க இலக்குல இருந்து எங்கேயோ விலகி போயிட்டீங்களே சார். 400 எங்க இருக்கு, 240 எங்க இருக்கு? அப்போ இது மோடிக்கான தோல்வி இல்லையா? அதாவது எதிர்க்கட்சிகள் பார்வையாளர் மாடத்துல உட்கார்ந்து அடுத்த நாடாளுமன்றத்தை பார்ப்பீங்கன்னு சொன்ன பிரதமர் இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் சரிசமமா உட்கார்றத பார்க்க போறாரு. இல்ல, அதாவது 400ன்றது ஒரு இலக்கு, 370 என்ற இலக்கு நம்ம நமக்கு நாமளே வைத்துக் கொண்ட இலக்கு. இதுல யாரும் பாஸ் மார்க் எல்லாம் 370 வாங்கினாதான் பாஸ் மார்க், 400 வாங்கினதுதான் பாஸ் மார்க் அப்படின்னு சொல்லல. 272 தான் பாஸ் மார்க். நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் படியே 272 யாருக்கு வருகிறதோ அவர்கள் ஜஸ்ட் பாஸ் பண்ணிருக்கீங்க. இல்ல ஜஸ்ட் பாஸ் கிடையாது. நான் தான் சொன்னேன் 302 வந்துடுச்சு. இன்னும் இண்டிபெண்டன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த அதர்ஸ் கிட்டத்தட்ட மொத்தம் 19 பேர் இருக்காங்க. அதுல 10 பேர் இப்போ எங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்காங்க. சோ 302 விட்டது. இத இப்ப காங்கிரஸுடைய ஒரு நண்பர் ராபர்ட் சொல்லும் போது இதே காங்கிரஸ் கட்சியானது 1991 கூட எப்போது மிக்க ராஜீவ்காந்தி இறந்தாரோ அந்த சமயத்தில் கூட அதுக்குரிய அனுதாப ஓட்டுகள் கிடைத்த பொழுதும் கூட அது திரு PV நரசிம்மராவ் ஒரு மைனாரிட்டி ஆட்சியில தான் ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமேட்டு ஜனதா முக்தி மோர்ச்சா அப்படின்ற JMM அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அது ஒரு கேஸ் ஆகி இன்னைக்கு வரை அது சுப்ரீம் கோர்ட்ல இழுத்துட்டு இருக்கு அந்த கேஸ். அதாவது கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முன் நடந்த நிகழ்ச்சியானது இப்பயும் அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங்ல இருந்துச்சு. சோ எதனால இதை சொல்ல வந்தேன்னா, அதாவது ஒரு மைனாரிட்டி ஆட்சியை இவங்களும் ஆரம்பிச்சிருக்காங்க. 91ல ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி 2004. அப்ப அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? காங்கிரஸ் பலமுறை மைனாரிட்டி கவர்மெண்ட் கொடுத்திருக்கு சார். அவங்களுடைய 2004 ஆட்சியும் சரி, 2009 ஆட்சியும் சரி, 200 இடங்கள் ஜெயிச்சதெல்லாம் பெரிய விஷயமா பேசினாங்க. பட் இன்னைக்கு அந்த நிலைமைக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கோ? இல்லையே, அது மாதிரி எங்க தள்ளப்பட்டிருக்கு? இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு நம்பரையே நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா, பாஜகவை தனித்து 241 தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிறோம். இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த இந்திய கூட்டணி அப்படின்னு சொல்றாங்களே, இந்த எல்லாரும் சேர்ந்து 232 பாஜக வாங்கினதை விட தனித்து நாங்கள் வாங்கினதை விட அவங்க குறைச்சலதான் வாங்கியிருக்காங்க. அதுல காங்கிரஸ் இருக்காங்க, அப்படின்னு வரிசையா ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. அது மொத்தம் இது மைனாரிட்டி அரசே கிடையாது. இது இந்த ப்ரீபோல் அலையன்ஸ்ல நாங்க ஒருமித்த கருத்தோடு தான் எல்லாரும் சென்றோம். நாங்க ஒருமித்த கருத்தோடு மக்களை சந்தித்தோம். மக்கள் எங்களுக்கு மொத்தமாக ஓட்டு போட்டிருக்காங்க. எனக்கு தேதி 292 எங்களுக்கு என்டிஏ கூட்டணிக்கு கிடைச்ச மெஜாரிட்டி. அதனால மைனாரிட்டின்ற வார்த்தையை இந்த இடத்துல தேவையில்லாத ஒரு விஷயம். ஓகே. திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் பொள்ளாச்சி சித்திக்கும் இணைந்திருக்கிறார். சித்திக், பாஜக தனிச்சு ஜெயிச்சது 240. ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து கூட அந்த நம்பரை தொட முடியலன்னு பிரதமர் கேட்கிறாரு. அதுதான் ஆசீர்வாதம் ஆச்சாரியும் கேட்கிறாரு. இது எப்படி உங்களுக்கு வெற்றி ஆகும்? அதாவது இப்போ மோடி அவர்களுக்கும் சரி, பிஜேபிக்கும் சரி, இந்த மக்களவை தேர்தல் அப்படிங்கிறது மிகப்பெரிய தோல்வியை அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. இந்த தேர்தலில் அவங்களுடைய ஐடியாலஜி தோத்து போயிருக்கு, அவங்க வச்ச கருத்துருவாக்கங்கள் எல்லாம் தோத்து போயிருக்கு, அவங்க செய்த வெறுப்பு பிரச்சாரம் தோத்து போயிருக்கு. காங்கிரஸ் முக்தி இந்தியா, காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு 99 இடங்கள்ல காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு.
திராவிட கட்சிகள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம்னு சொன்னாங்க. 40 இடங்கள்லயும் திராவிட கட்சி ஜெயிச்சிருக்கு. இன்னும் நகைச்சுவையா சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து தனியா நின்ன ஓபிஎஸ் அவர்கள் 3 முறை தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. இன்னைக்கு அவரோட மைண்ட் வாய்ஸ் என்ன அப்படின்னா, 3 முறைக்கு மேல ராமநாதபுரத்துக்கு மோடி அவர்கள் படையெடுத்தார். ராமநாதபுரத்துக்கு மோடி படையெடுத்ததன் காரணமாக 1,66,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்திச்சிருக்கிறாரு. ஒருவேளை மோடி வரலன்னு சொன்னா ஒரு 50,000 வாக்குகள் வித்தியாசத்திலேயாவது தோல்வியை சந்திச்சிருப்பார். அப்போ இதுதான் பிஜேபி இந்த தேர்தல் ராமநாதபுரம் பெஸ்ட் எக்ஸாம்பிள், இந்தியாவிற்கு மிகச்சிறந்த உதாரணமா இருக்கு. தர்மபுரி அந்த வேட்பாளருக்கும் தான் அவர் வந்து வாக்கு சேகரிக்க வந்தார். ஜெயிச்சிட்டாங்களா தர்மபுரியில? ஓட்ல தோத்தாங்க. நீங்க தானே இப்ப சொன்னீங்க, நம்பர்ஸ் தானே முக்கியம், வெற்றி தானே இலக்கு. தமிழ்நாட்டில் அதாவது பிஜேபி இல்லாத தமிழ்நாடு உருவாயிருக்கு, இந்துத்துவா இல்லாத தமிழ்நாடு உருவாயிருக்கு. இப்போ அவர் பேசும்போது சொன்னாரு மோடிக்கு வந்து இது வெற்றி அப்படின்னு சொன்னாரு. நான் சொல்றேன் 303 இடங்கள் பிஜேபி அல்லாத கட்சிகள் தான் இன்னைக்கு ஆட்சியை அதாவது வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, மாநில கட்சிகளே இல்லாத ஒரு நிலையை உருவாக்கணும், மாநிலங்களே இல்லாத ஒரு நிலையை உருவாக்கணும், ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கட்சிங்கிற இலக்கு நோக்கி பயணிச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த மோடி அவர்கள் அந்த கூட்டத்தில் நான் பார்க்கிறேன், 2 மாநில கட்சிகளினுடைய தலைவர்களை பார்த்து எப்படியாவது அருகருகே அமர வச்சா கூட பரவாயில்ல, எப்படியாவது என்ன வந்து அந்த ஒரு வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க, சந்திரபாபு நாயுடு அவர்களை பிடிச்சி மோடி அவர்கள் உட்கார வச்ச பழைய வீடியோ தான் இன்னைக்கு அது ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அவர் எந்திரிச்சு நகர்ந்து போவார், இல்ல வந்து என் பக்கத்துல உட்கார்ந்து உட்கார வைப்பாரு. அதுதான் இன்னைக்கு அந்த காட்சி தான் இன்னைக்கு வந்து தெரியுது. இந்த நகைச்சுவையா இருந்தா கூட இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி, இந்தியா கூட்டணியுடைய வெற்றி. நீங்க வந்து எந்த மாநில கட்சி இருக்க கூடாது, மாநில கட்சியினுடைய முதல் இல்ல வெற்றி அதெல்லாம் விடுங்க. நம்பர் வெற்றி யாருக்கு? நம்பர் வெற்றி இந்தியா கூட்டணிக்கு. நம்பர் வெற்றி தாராளமா சொல்ல முடியும். ஏன்னு கேளுங்க, 38 மார்க் வாங்க இல்லங்க நான் பாஸ் பண்ணேன். அதுக்கு பதில் சொல்லணும்னு நினைச்சேன், நீங்க கரெக்டா எடுத்துட்டீங்க. அவர் வந்து நீங்க ஜஸ்ட் பாஸ் அப்படின்னு கேட்டீங்க, அது ஃபெயில். ஜஸ்ட் பாஸும் கிடையாது, ஃபெயில். அவங்க ஜஸ்ட் பாஸ் வந்து 273 எடுத்தாதான் ஜஸ்ட் பாஸ். 240 எடுத்தா எப்படிங்க? என்ன 272 72 எடுத்தாதான் ஜஸ்ட் பாஸ். 240 எடுத்தவங்களை நீங்க வந்து எப்படி ஜஸ்ட் பாஸ்ன்னு சொல்வீங்க? அவங்களும் ஃபெயில் தான். கூட்டணியோட இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது ஜனநாயகத்துல நாங்க அதை ஏத்துக்கிறோம், அது ரெண்டாவது. ஆனா அவங்க சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ வந்து எப்படி இது தோல்வி அப்படின்னு கேட்டீங்க. நான் முடிச்சிடுறேன். 303 இடங்களை பெற்றிருந்த பிஜேபி இன்னைக்கு வந்து 240 இடங்கள் தான் பெறாங்க அப்படின்னு சொன்னா 63 இடங்கள் எங்க போச்சு? இந்தியா கூட்டணி கிட்ட வந்திருக்குது, இல்லைன்னா எதிர்கட்சி கிட்ட வந்திருக்குன்னு வச்சுக்குவோம். அப்ப பிஜேபி வேண்டாங்கிறதான இந்தியாவுடைய ட்ரெண்டா இருந்திருக்கு. பிஜேபியோ மோடியோ பேசின, ஏங்க உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கங்க, 40 இடங்களுக்கு மேல இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. இவர் சொன்ன மாதிரி தான், காங்கிரஸ் நண்பர் சொன்ன மாதிரி தான், இந்த ராமர் கோயிலை வைத்து தான் வெறுப்பு பிரச்சாரத்தை உண்டாக்குனாங்க, அந்த இடத்துல மோடியை வீழ்த்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்தியா முழுவதும் ஒரே ட்ரெண்ட். மோடியினுடைய வெறுப்பு பிரச்சாரத்தின் தோல்வி, பிஜேபி ஐடியாலஜியின் தோல்வி, இந்தியா கூட்டணியின் வெற்றி. கேட்போம் திரு லட்சுமணன் அவர்கள்ட்ட. 2 பேருமே இந்த முறை வந்து அதை வெற்றியா பாக்குறாங்க. ஆனா 2 பேர் முகத்துல வெற்றி களிப்பும் இருக்கு, அதே இடத்துல ஒரு இளையோடைய சோகமும் இருக்கிறது. இது யாருக்கான வெற்றி? இது உங்களுடைய விவாத தலைப்புல பிஜேபி 3.0 அப்படின்னு வச்சிருந்தீங்கன்னா அது தவறான வாதம்னு நான் சொல்லி இருப்பேன். மோடி 3.0 அப்படின்னு சொல்லியிருக்கிறனால அது வெற்றிகரமான தோல்விதான் அப்படின்றத நான் உறுதிப்படுத்துவேன். எப்படின்னா, மார்ச் 16ஆம் தேதி தொடங்கி மே 30ஆம் தேதி வரைக்கும் 75 நாட்கள் மோடி நாடு முழுக்க பிரச்சாரம் செய்து வந்தார். அப்போ 5133 முறை காங்கிரஸ் என்கிற வார்த்தையை உபயோகித்தார். காங்கிரஸ் செய்த துரோகங்கள், காங்கிரஸ் செய்த தவறுகள், அந்த காங்கிரஸை நீங்க அனுமதிக்காதீங்க அப்படின்னு விமர்சனங்களை முன்வைத்து 5133 முறை காங்கிரஸ் என்ற வார்த்தையை உச்சரித்தார். ஆனால் இந்த நாட்டை காக்க மோடி இருக்கிறேன் என்று சொல்லி மோடி என்கிற வார்த்தையை 4320 முறை உச்சரித்தார். மோடி கேரண்டி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி நான் என்னவெல்லாம் இனிமேலும் உங்களுக்கு செய்ய காத்திருக்கிறேன் அப்படின்னு ஆரம்பித்து அவர் செய்த சாதனைகள், ஒவ்வொரு மாநிலத்துக்கு போற போதும் அந்த மாநிலத்துக்கு தன் தலைமையிலான அரசு செய்த திட்டங்கள், நிதி ஒதுக்கீடு அப்படின்னு பல முறை இந்த மோடி என்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். இந்த 2 வார்த்தைகளையும், மோடி முன்வைத்த இந்த 2 வார்த்தைகளையும் எண்ணிக்கை அடிப்படையில், எம்பிக்கள் எண்ணிக்கையில் அடிப்படையில் பார்த்தால் 50% மேலான இந்திய மக்கள் புறக்கணித்தார்கள் அல்லது ஏற்க மறுத்தார்கள். அதனாலதான் 272 மார்க்க மோடி தலைமையிலான பிஜேபிக்கு கொடுக்க அவர்கள் மறுத்தார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.
இரண்டாவது, மோடியினுடைய பிம்பம் உடைப்பட்டது அப்படின்னு பார்த்தா இந்த தலைப்பு சரிதான சொல்றேன். உத்தரப்பிரதேசம் தான். குஜராத்துக்கு அடுத்தபடியாக தன்னுடைய சொந்த மாநிலம் என்று சொல்ல தகுந்த அளவுல 3 முறை வாரணாசி தொகுதியில் போட்டியிட்டதோடு அந்த மாநிலத்தை தன்னுடைய 2வது வீடாகவே பிம்பப்படுத்தியவர் மோடி தான், வேற யாருமே அல்ல. அந்த உத்தரப்பிரதேசத்துல நாடு முழுக்க ஒரு எழுச்சியை உண்டாக்கி ராமர் கோயில் தொடக்க விழாவை நடத்தி அந்த ராமர் கோயிலை கிட்டத்தட்ட அந்த மத சம்பிரதாயங்களை செய்யக்கூடியவர்களை கூட தவிர்த்து விட்டு முக்கியமான சடங்குகளை கூட தானே முன்னின்று நடத்தி தன்னை பிரதானப்படுத்தி நடந்து அந்த கோயிலை திறந்தார் இல்லையா? அந்த கோவில் அமைந்த பைசாபாத்துல பிஜேபி தோல்வியை தழுவியது. மோடி என்கிற பிம்பம் கட்டமைத்த அந்த காட்சி பொருள் அங்கு சுக்குநூறாக உடைக்கப்பட்டது. அதே உத்தரப்பிரதேசத்துல 50% இடங்களுக்கு கூட பெற முடியாத அளவுக்கு ஒரு தோல்வி பிஜேபி தழுவியது. அதற்கு தார்மீக ரீதியாக பொறுப்பேற்க வேண்டியவர் மோடி தான். அந்த வகையில் இது வெற்றிகரமான தோல்விதான் பிரதமர் மோடிக்கு. ஆனா எதிர்க்கட்சிகள் இன்னும் எங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்களே. எண்ணிக்கை இல்லை அப்படின்னாலும் எண்ணங்கள் அடிப்படையில, கொள்கை அடிப்படையில இது ஒரு வெற்றி அப்படின்னு பாக்குறாங்களே. நிச்சயமா வெற்றிகரமான தோல்வி என்கிற வார்த்தை மிகச் சரியாக காங்கிரசுக்கு தான் பொருந்தும். அவர்களுக்கு இது கௌரவமான தோல்வின்னு இன்னொரு வார்த்தையில சொல்லலாம். இது வெற்றிகரமான தோல்விதான். அதனால்தான் முதல் ஆளாக வெட்கமோ கூச்சமோ படாமல் மிக தைரியமாக உற்சாகமாக வந்து பத்திரிகையாளர்களை நேற்று ராகுல் சந்தித்தார். அவர் ராகுல் வயதுக்கேற்ற சீட்டு கூட கிடைக்காது, அதாவது 50 இடங்கள் கூட காங்கிரஸ்க்கு கிடைக்காதுன்னு அமித்ஷாவும் பிரதமரும் மோடியும் மாறி மாறி சொன்னாங்க. அந்த அளவுக்கு எள்ளி நகையாடிய அந்த காங்கிரஸ் இன்னைக்கு அதை விட 2 மடங்குக்கும் மேலான இடங்களை பெற்று எந்த எக்ஸிட் போலும் எந்த ஒப்பீனியன் போலும் சொல்லாத அளவுக்கு 200க்கும் மேலாக 30 இடங்களை 35 இடங்களை பெற்று ஒரு பிரமிக்கத்தக்கது, அதாவது அந்த ஒரு கணிப்பை ஒப்பிடுகிற போது பிரமிக்க தகுந்த வெற்றியை காங்கிரஸ் பெற்றது என்பதை யாருமே மறுக்க முடியாது. காங்கிரஸ் முக்து பாரத் என்கிற வார்த்தையை இந்த தேர்தலில் மோடி பயன்படுத்தல. ஆனால் கடந்த தேர்தலில் இந்த வார்த்தையை மிக அதிக இடங்களில் பயன்படுத்தினார். நான் அப்போதே அதை கண்டித்தேன். இது சர்வாதிகாரமான வார்த்தை, ஜனநாயகத்துக்கு விரோதமான வார்த்தை என்று. எந்த முக்து பாரத் என்று சொன்னாரோ அந்த காங்கிரஸை இன்னைக்கு நாட்டு மக்கள் கிட்டத்தட்ட உயிர்த்தெழச் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது வெற்றிகரமான தோல்வி என்றுதான் காங்கிரசுக்கு சொல்வேன். ஓகே, நான் திரு மணிகண்டன் அவர்கள்ட்ட, பொங்கலூர் மணிகண்டன், ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இழந்து விட்டாரோ? ஏன்னா வந்து பாஜக அதிமுக கூட்டணி இருந்திருந்தா நம்பர்ஸ் படி பார்த்தாலே 15 இடங்கள் இந்த 2 கட்சிகள் பெற்றது வந்து 15 20 இடங்கள் வர வருகிறது. ஸோ ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய வாய்ப்பை அதிமுக இழந்திருக்கிறதோ தவறான முடிவால்? இல்லைங்க, அதாவது இப்போ இந்த தேர்தலை பொறுத்தவரையில் அதிமுக பாஜகவுடைய கூட்டணியை முறித்து கொண்டது. ஆனால் முறித்து கொள்ளாமல் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி கணிசமான தொகுதிகளை பெற்றிருக்குமா, சந்தேகமே இல்லை. ஆனால் என்ன ஆயிருக்குனாங்க, தேசிய அளவில் எப்படி இருந்ததோ அதோட தமிழ்நாட்டில் இல்ல இப்ப வந்திருக்க நம்பர்ஸ் வேற யார் இல்ல அந்த கூட்டணி தானே, அதான கால்குலேஷன். அந்த தோல்வி இல்ல இப்ப நம்பர்ஸ் இது கண்டினியூ பண்ணட்டும். ஆனா இந்த நம்பர்ஸ் எப்படி வரும் அப்படின்னு கேக்குறேன். சேர்ந்து இருந்தா கூட தூத்துக்குடியில நாங்க 3.5 லட்சம் வச்சிருக்கோம். நம்பரா கேக்குறேன், நீங்க ஹெமிஸ்ட்ரியா கேக்குறீங்க. ஓகே மணிகண்டன், நீங்க அதாவது பல தொகுதிகளில் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக வெற்றியை இழந்திருக்கிறது. அதாவது இப்போ அப்படி ஒரு வேலை நடந்திருந்தால் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் மோடி அலை என்று தனக்கான உரிமையை கோரியிருக்குங்க. இன்னொன்று ஒருபுறம் 2 ஆண்டு காலம் அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை மட்டுமே இருந்தது. அதற்காகவே கட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக போராட வேண்டிய நிலை, நீதிமன்றத்துக்கு, தேர்தல் ஆணையத்துக்கு, இப்படி ஒவ்வொரு நாளும் பத்திரிகையில், ஊடகங்களில் தினசரி பொதுமக்கள் மத்தியில் இதே செய்தி. அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையை அதிமுக மிக தைரியமாக எதிர்கொண்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நிச்சயமாக சொல்கிறேன், இது அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை தான் கருதுறேன். என்ன காரணம்னா, இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் 21% வாக்குகளை அவர் தனியாக நின்று வாங்கி காட்டியிருக்கிறார். இப்போ அதிமுகவை பிளவுபடுத்த வேண்டும். இப்போ ஒன்றும் நீங்கள் அதிமுகவை எதிரியாக நினைச்சவங்க எல்லாமே திமுகவை எதிர்கொண்டு போராட்டமோ கருத்துக்களோ சொல்லாமல் அதிமுகவின் வாக்குகளை சிதைப்பிலேயே குறியா இருந்தாங்க. திரு அண்ணாமலை ஆகட்டுங்க, திரு இப்போ பன்னீர்செல்வமோ, திரு தினகரனோ, மற்றவர்களோ அதிமுகவின் வாக்குகள் மீது மட்டுமே குறிவைத்துக் கொண்டு அதை சிதைப்பதற்கான முழு முயற்சி எடுத்தாங்க. அதிமுக சொல்றாங்க. தினகரன் தனி கட்சி தொடங்கினாலும் இந்த கட்சி மூலமாக அதிமுகவை மீட்பேன்றதா அவர் கட்சி தொடங்கினப்ப சொன்னது இல்ல. அதாவது தங்களை அதிமுக என்று சொல்லிக்கொண்டு அதிமுகவுக்கு உரிமை கோரிக்கொண்டு அவர்கள் யாரை எதிர்கொள்ள வேண்டும்ங்க? திமுகவை எதிர்த்து போராட வேண்டும், களம் காண வேண்டும். ஆனா அவர்கள் செய்தல என்ன? அதிமுகவை மட்டுமே குறிவைத்து அதிமுக மீது பழி போட்டு அதிமுகவை சிதைப்பதற்கான அனைத்து பேச்சுக்களையும்
போராட்டங்களையும் செயல்பாடுகளையும் தொடர்ந்து கொண்டே வந்தாங்க. அப்ப இதையெல்லாம் மீறி ஒருவர் ஒரு தனித்த நபர் ஒற்றைத்தலை வந்த பிறகு மிகப்பெரிய அளவில் இந்த தேர்தலை சந்தித்து இவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்க என்பது மிகப்பெரிய விஷயம். 21% வாக்குகளை அதிமுக பெற்றிருக்கிறது. இப்ப நீங்க இந்த நிலையில அதிமுகவுக்கு ஒரு நல்ல ஒரு பரீட்சை, நல்ல ஒரு பாடம், படிப்பினை, நிச்சயமாக இந்த பாடத்தை, இந்த பரீட்சையை, படிப்பினையை உள்வாங்கிக் கொண்டு 2026 இந்த தோல்விகளுக்கான காரணம் என்ன, எங்கெல்லாம் பாதிப்பு என்று எடுத்துக்கொண்டு அதிமுக நிச்சயமாக களம் கொண்டு 26 ஆட்சி பிடிக்குங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சி திரு அண்ணாமலை அவர்கள் தலைமை தாங்கிய பிறகு அவர் உடனடியாக தமிழ்நாட்டில் உடனடியாக ஆட்சிக்கு வருப்போம். நீங்க இன்னைக்கு கூட பேட்டி பார்த்திருப்பீங்க, ஒடிசா உட்பட பல மாநிலத்தை வந்து ஒப்பிட்டு பேசினார். 26 ஆட்சி ஒப்பிட்டு பேசினார். அப்போ அந்த ஒப்பீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 0 இருந்தா 1 வந்தா 2 வந்தா, அது 2019 தேர்தலும் பாருங்க, 2014 பாருங்க. 2014 இதே நிலைமை, பாரதிய ஜனதா கட்சி இதே மாதிரி திரு சிபி ராதாகிருஷ்ணன் மிகப்பெரிய ஓட்டு வாங்கினாரு. திமுக 3ஆம் இடத்துக்கு பல தொகுதியில் போச்சு. ஆனால் திமுக என்னாச்சுங்க, அடுத்த தேர்தலில் ஆட்சிக்கு வருது. அப்போ அதிமுக திமுக என்கிறதை தாண்டி இங்கே தமிழ்நாட்டு களம் இல்லை என்பதை அண்ணாமலை மீண்டும் மீண்டும் உணர மறுக்கிறார். இப்ப நீங்க இந்த தேர்தல்ல நீங்க வந்து பெர்சன்டேஜா சொல்றீங்க, நான் வாக்குகளா சொல்றேன். 88 லட்சம் ஓட்டுகளை 35 தொகுதிகளில் இரட்டை சின்னத்தில் அதிமுக வாங்கியிருக்கு. 23 தொகுதிகளில் நின்ன பாஜக 48 லட்சம் ஓட்டுகளை வாங்கியிருக்கு. சரிசம வாக்குகளை, பாதி வாக்குகளை வாங்கியிருக்கு சார். அதிமுகவின் பாதி பலத்துல இன்னைக்கு பாஜக இருக்குன்னு ஏன் உணர மறுக்கிறீங்க? நீங்க 2014 இதே பாஜக தலைமையில இப்போ இருக்கிற கூட்டணியே எல்லாமே இருந்ததுங்க. 18% வாங்கினாங்க அன்னைக்கு 2014 மோடி முதல் முறையாக வந்த போது. அப்போ என்னாச்சு பாருங்க, அதுக்கு அடுத்து என்னாச்சு? அதாவது இது வந்து இந்த வாக்குகளாக வந்தது என்பது நான் மிக தெளிவாக சொல்றேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதிமுக திமுக இரண்டுக்கும் தான் மிக சரிசமமான வாக்கு வங்கி உண்டு. அதாவது இந்த 2 கட்சிகளும் வேண்டாம் என்கிற ஒரு 20% வாக்கு வங்கிகள் எப்போதுமே உண்டு. அந்த வாக்கு வங்கிகள் ஒவ்வொரு தேர்தல் மாறுங்க. அதைத்தான் அதை ஒட்டிதான் பல சில கட்சி உருவாச்சு, எத்தனையோ கட்சி உருவாச்சு, காணாமல் போச்சு, கரைஞ்சது. அப்போ அந்த வாக்குகள் யாரை வைத்து தீர்மானிக்கிறதோ அதை ஒட்டி தான் இந்த மாதிரி வருங்க. இன்னைக்கு குறிப்பாக சொன்னால் மோடியா அல்ல ராகுல் காந்தியா எங்க நிலைப்பாடு இடையில் அதிமுக குறுகிய காலத்தில் பாஜகவிலிருந்து வெளியே வந்த நிலையில் அதிமுக யாரை பிரதமராக முன்னிறுத்தும் என்ற கேள்வி, இன்னும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை 2 பேரும் மாறி மாறி வைத்து அதிமுகவுக்கான வாக்கு வங்கி சிதைத்தார்கள் என்பதை உண்மை ஒழிய அதிமுகவுக்கு இது தோல்வியே அல்ல. நான் ஒரே சொல்லுங்க கேட்பது லட்சுமணன் அவர்கள்ட்ட, வெளியேறி போனவங்கள அதிமுக வாக்குகளையே குறி வச்ச சூழல்லையும் இந்த வாக்குகளை தக்க வச்சிருக்கிறது ஒரு பெரிய சாதனை அப்படின்னு பாக்குது அதிமுக. கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் 25 நாள் ரொம்ப விகரசா நடந்த போது ஓபிஎஸும் சரி தினகரனும் சரி தங்களுடைய பிரச்சாரத்துல எந்த இடத்துலயும் எடப்பாடியை விமர்சித்து பேசியது இல்ல. அதிமுக எங்களுக்கு சொந்தம்னு சொன்னதில்லை. நாங்கள் அடைய போற வெற்றியின் மூலமாக அதிமுகவை கைப்பற்றுங்கிற வார்த்தையை எங்கேயுமே பயன்படுத்தினது இல்ல. விமர்சனம் எல்லாம் நான் சொல்லி முடிச்சிடறேன். அண்ணாமலை சொன்ன வார்த்தை, நான் சொன்ன இந்த 2 பேர் வாயில இருந்து அந்த வார்த்தை வரல. அவருடைய விமர்சனம் எல்லாம், அவருடைய பிரச்சாரம் எல்லாம் திமுகவுக்கு எதிராக இருந்தது. மோடி பிரதமராக வேண்டும் என்று அவருடைய சாதனையை சொன்னதாகத்தான் இருந்தது. 2வது, அதிமுகவை எதிர்த்து இவர்கள் களமாடலாமாங்கிறாங்க. எந்த கொம்பன் வந்தாலும் அதிமுகவை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. ஆர்பி உதயகுமார் தொடங்கி எடப்பாடி வரைக்கும் சொன்னாங்களே. அப்ப அண்ணாமலை பார்த்து நீங்க ஏன் பயப்படணும்? டிடிவி பார்த்து எதுக்காக பயப்படணும்? ஓபிஎஸ் பார்த்து ஏன் பயப்படணும்? சரி, அந்த ஓபிஎஸ் அதிமுகவை எதிர்க்கலாமான்னு கேட்கிறாரு. அந்த ஓபிஎஸ் எதிர்க்கிறதுக்கு எங்கிருந்தோ தேடி பிடிச்சு 5 ஓபிஎஸ்கள் அழைச்சிட்டு வந்தது யாருன்னு மணிகண்டனுக்கும் தெரியும். எதுக்காக அதை செஞ்சீங்க? அப்படி செஞ்சு அதிமுக ஓபிஎஸ் கெஞ்சுவாரா இல்ல கொஞ்சுவாரா? சொல்லுங்க சார். அவர் எதிர்த்துதான் களமாடுவார். அப்படி 5 ஓபிஎஸ்களை நிறுத்திய பிறகும் ஒரு நாள் கூட அதிமுகவுக்கு எதிராக ஓபிஎஸ் பிரச்சாரம் செய்யவே இல்லை. அவருடைய நோக்கம் எல்லாம் தான் ஜெயிக்கணும்னு இருந்தது. மோடியின் கருத்தை பலப்படுத்தும்னு சொன்னார். மோடியை மீண்டும் பிரதமராக தான் சொன்னாரே தவிர அதிமுகவுக்கு எதிரான வாதங்களை வைக்கல. 2வது, இது எடப்பாடிக்கு கிடைச்ச வெற்றிங்கிறார். மிக நிச்சயமாக இல்லை, இது படுதோல்வின்னு தான் சொல்லுவேன். இதே 40க்கு 40 தோல்வி ஜெயலலிதாவும் சந்திச்சார். எடப்பாடி ஜெயலலிதா அல்ல. ஆனால் அப்படி ஜெயலலிதா தோற்ற போது கூட 30% குறைந்த வாக்குகள் குறைந்ததே கிடையாது. இன்னைக்கு 23% கீழே குறைஞ்சிட்டாரு. இது மிகப்பெரிய தோல்வின்னு தான் நான் சொல்லுவேன். இதுல இருந்து அந்த 30% வர்றதுக்கு இன்னும் எவ்வளவோ மெனக்கெடணும். கூட்டணி வச்சதை பத்தி நீங்க பேசிட்டு இருந்தீங்க. அரித்மெட்டிக் படி இல்லையே அப்படின்லாம் ஒரு நண்பர் சொன்னார். இன்னைக்கு வந்திருக்கிற பேப்பர்ல நாளைக்கும் வரப்போற அதிகாரப்பூர்வமான எண்ணிக்கை எடுத்து பாருங்க. 13 தொகுதிகளில் அதிமுகவும் பிஜேபியும் வாங்கிய ஓட்டுகளை மட்டும் கூட்டி பார்த்தா 13 தொகுதிகளில் திமுகவை விட அதிக வாக்குகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். 2 தொகுதிகளில் அந்த வித்தியாசம் 10,000 தான்.
6 தொகுதிகள்ல அந்த வித்தியாசம் 50 தொகுதிகளுக்குள்ளதான். அப்ப இந்த அணி உடையாமல் 2 மாதங்களுக்கு முன்பாகவே மிக உறுதியாக இருந்திருந்தால், நாம் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு முன்பாகவும் பல பேட்டிகள்ல சொன்னேன், இப்போதும் சொல்றேன், 20 முதல் 25 இடங்களை அந்த அணி வெற்றி பெற்றிருக்க முடியும். இன்னைக்கு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு இருக்கிற இடத்துல எடப்பாடி மிக நிச்சயமாக இருந்திருப்பார். ஓகே, நான் திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள்ட்ட ஒருவேளை இந்த பதில் சொல்லிடுறேன், ஒரு சரி குறுக்கிட சின்னதா முடிச்சிடறேன். இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா 2019 தேர்தல்ல இதே மாதிரி பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி வச்ச போது இதே தோல்வி 40க்கு 40 தோல்வி தான் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. தேனியும் கடைசியில பாத்தீங்களா ரிசல்ட், கோர்ட்ல எண்ணி கடைசியில் என்ன ரிசல்ட் வந்துச்சு. அப்படி பார்க்கும்போது 40க்கு 40ங்கிறத பிஜேபி அதிமுகவும் கூட்டணி வச்ச போதும் தோல்விதான். அப்ப இந்த அர்த்தமெட்டிக் நம்பர்ஸ் வேணா இப்ப நீங்க இதை காட்டலாமே தவிர கூட்டணியாக அவர்கள் தனிச்சேர்ந்து நம்பர் தான் இருக்கும். ஒண்ணா சேர்ந்தாங்கன்னா அது மைனஸ், இதை விட குறையும். திமுகவினுடைய வாக்கு வங்கி இதை விட அதிகமாகும். இந்தியா கூட்டணி வாக்கு வங்கி இதை விட அதிகமாகும். ஆசீர்வாதம் ஆச்சாரி, ஒருவேளை தமிழ்நாட்டில இருந்து ஒரு 5 சீட்டு கிடைச்சிருந்தாலும் ஏதோ 2-3 மத்திய அமைச்சர்கள் கூட கிடைக்கலாம். ஆனா அதிமுக பாஜக கூட்டணி அமைத்திருந்தா மோடி அலை அண்ணாமலை அலை அப்படின்லாம் கிளைம் பண்ணிருப்பீங்க அப்படின்ற வாதத்தை அதிமுக முன்வைக்குது. எப்படி பாக்குறீங்க? அதாவது கார்கே, இப்போ வந்து இன்னைக்கு எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து தெளிவாகவே சொல்லியிருந்தார். அதாவது அதிமுக வந்து கோயம்புத்தூருடைய ஒரு கோட்டை, அது வந்து ஒரு கொங்கு பெல்ட்ல வந்து முழுக்க நாங்கள் தான் வந்து ஆதிக்கம் செலுத்துகிறோம் அப்படின்ற ஒரு அவங்க கட்டமைத்த ஒரு நரேட்டிவ்ல இருந்து பார்த்துருந்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அவர் அண்ணாமலை அவர்கள் வந்து 2வது இடத்தை பெற்றிருக்கிறார். 3வது இடத்துக்கு தான் வந்து அவர் சிங்க ராமச்சந்திரன் வந்து போயிருக்காரு. அதுவும் அவங்களுக்கு இடையில வந்து ஓட்டு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 2,10,000 ஓட்டு வித்தியாசத்துல அவர் 3வது இடத்தை நோக்கி, அதாவது திரு அண்ணாமலை அவர்களுக்கும் திரு சிங்க ராமச்சந்திரனுக்கும் இடையில இவ்வளவு பெரிய வைடு கேப். இப்ப இந்த கேப் அவங்களால எப்படி ஃபில்அப் பண்ண முடியும்? அவர் வேணா சொல்லலாம், நம்ம நண்பர் வந்து அதிமுக இருந்து பேசினவர் சொல்றாரு எங்களுக்கு வந்து 23% அப்படின்னு. ஆனா இவங்களை வந்து கூட்டணி அமைக்க வேணாம்னு யாரு சொன்னார்? யாருமே இவங்கள்ட்ட கூட்டணி அமைக்கிறதுக்கு வரல. இன்ஃபேக்ட் வந்து அவங்க நாங்க மிகப்பெரிய கூட்டணி பாஜக விரும்பியதே சார், கடைசி வரை விரும்பியதே. அமித்ஷா கதவு திறந்திருக்கு சொன்னாரு. அதாவது 2 பேரும் இல்ல, அது வந்து 2 பேருக்கும் இடையில கூட்டணிக்கு சாத்தியம் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில ஈவன் தேர்தல் கமிஷன் வந்து தேர்தலை அறிவித்த பிறகு கூட அவங்க வந்து கூட்டணி அமைக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து யாரு தடுத்தா? இன்ஃபேக்ட் வந்து எங்களால ரொம்ப குயிக்கா, அதுவும் பாஜகவுடைய தலைமையிலேயே பாமகவும் தமிழ் மாநில காங்கிரசும் மற்ற தலைவர்கள் அனைவரும் அந்த கூட்டணியில வந்து அவங்க இணைந்தது வந்து முதல் முறையாக தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற்றுல வந்து ஒரு முக்கியமான இடம் தரக்கூடிய ஒரு தேர்தலாக இது அமைந்து விட்டது. நாங்க வந்து 18.28% நாங்க சொல்றோம்னா, அதிலும் திரு லட்சுமணன் அவர்கள் சொன்னார் பார்த்தீங்களா, நாங்கள் வந்து 2வது இடத்தை 12 தொகுதிகளில் நாங்கள் பெற்றுள்ளோம். அதாவது எந்த இடத்துல நாங்க வந்து நோட்டாவே தாண்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அப்படியாப்பட்ட தமிழகத்துல இன்னைக்கு பாஜக வந்து 2வது இடத்தை நோக்கி போகுது அப்படின்னா, இது வந்து உண்மையிலேயே அதிமுகவுக்கு சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு காலம். அதாவது வந்து இந்த இடத்துல நாங்க வந்து 2வது இடத்துல 12 இடத்துல வரும் பொழுது, இதுல வந்து ஈவன் அசம்பிளி எலெக்ஷன்ல நீங்க வந்து இன்டர்போலேட் பண்ணும்போது நீங்களே பாத்துக்கோங்க, 72 இடத்தை தாண்டி நாங்க வந்து அந்த இடத்துல வந்து ஆல்ரெடி நாங்க வந்து ஒரு ஜாம்பவானா நாங்க அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கோம். இப்ப நாங்க தான் வந்து இன்னைக்கு போல் பொசிஷன்ல இருக்கோம். திமுகவுக்கு இந்த தேர்தலில் தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய பரப்புரையும் அமைந்திருந்தது. அதிமுக அந்த பரப்புரையிலையும் கோட்டை விட்டுட்டாங்கன்னு தான் நான் பாக்குறோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்த இஷ்யூ எடுத்து பேசுறது, மக்கள்கிட்ட என்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுன்ற பிரச்சனை இருந்துச்சு. ஆனா நாங்க தெளிவா இருந்தோம். பாஜகவை எதிர்கட்சியா வந்து பாஜக செயல்பட்டது, அதுக்கு இந்த ஓட்டு கிடைச்சிருக்குன்னு பாக்குறீங்க தமிழ்நாட்டுல? நீங்க சார் வரணும் சார், 96ல திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி 20 இடங்கள்ல தமாக வெற்றி பெற்றது. அப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் மிகப்பெரிய சக்தியா வளர்ந்து விட்டுன்னு நீங்க ஓப்பனாக சொன்னாரு. ஆனா பின்னாடி என்னாச்சு, கட்சியே காணாம போச்சுங்க. அதாவது சில சூழ்நிலைகள் தேர்தல் வாக்குகளை மாற்றுதுங்க, அதான் உண்மை. இப்போ நீங்கள் எடப்பாடியார் பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக இருக்குங்க. இந்த பிரச்சாரம் தான் இந்த அளவுக்கு இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில் கூட்டணியே இல்லாம இப்போ பாஜக வழிய கூட்டணி வந்ததுங்க. எல்லாரும் திரு வாசன் வந்து பேசினாரு. இல்ல திரு வாசன் இல்ல பாஜக தலைமையே இல்ல திரு வாசன் முடிக்கவே இல்ல. வாசன் 2-3 டைம் வந்தாரு. கூட்டணி
வேண்டாம் என்று உதறி போய் தனித்து நின்று இவ்வளவு பெரிய வாக்கு எப்படி போகுதுன்னா அதிமுக வெர்சஸ் பாஜக மாதிரி. இன்ஃபேக்ட் இன்னைக்கு மோடி 3.0 அதை பத்தி நம்ம பேச ஆரம்பிக்கும் பொழுது நீங்க கொடுத்த தலைப்பு கூட வெற்றிகரமான தோல்வியா, அதை நான் ஒத்துக்க மாட்டேன். வெற்றிகரமான தோல்வி தோல்விகரமான இது மக்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்காக வாக்களித்தது இந்தியா முழுக்க. அவரு சொன்ன டேட்டாவை நான் மறுத்து பேசுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். டைம் கொடுத்தீங்கன்னா நான் அதை பேசுறேன். இனியன் ராபர்ட் இப்ப பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல மல்லிகார்ஜுன கார்கேவும் பேசிட்டு இருக்காரு. இந்தியா கூட்டணியுடைய கூட்டத்தை முடிச்சுட்டு ஒரே குரலாக மக்களுடைய தீர்ப்பை வரவேற்கிறோம், இந்தியா கூட்டணி பாஜகவின் மக்கள் விரோத போக்கை எதிர்ப்போம் அப்படின்னா எதிர்க்கட்சி வரிசையில் அமர போறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஆமா, அப்படி புரிஞ்சுக்கலாம். நான் ஆரம்பிக்கும் போது சொன்ன மாதிரி எதிர்க்கட்சியாக இருந்து பாஜகவை வழிநடத்துவது என்பது ஜனநாயகத்துக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கும் நாங்கள் பார்க்குறோம். ஏன் அப்படின்னா பிஜேபி அடிப்படையிலேயே மாநில சுயாட்சி மற்றும் சமூக நீதிக்கு எதிரான ஒரு இயக்கம், ஒரு கட்சி. எங்கள் காங்கிரஸனுடைய தேர்தல் அறிக்கையில் இதுதான் மையப்படுத்தி நாங்கள் அறிக்கை தயாரிச்சிருந்தோம். அப்போ கடுமையான எதிர்ப்பை கொடுத்துருந்தாங்க பிஜேபி, அது இதுன்னு சொல்லி ஏதோ பேசினாங்க. ஆனால் இன்னைக்கு இவங்க 5 வருஷம் ஆட்சி நடத்துறதுக்கு தெலுங்கு தேசம் கட்சி முன்வைக்கக்கூடிய மாநில உரிமைகள் சார்ந்த பல விஷயத்தை நடத்த வேண்டிய கட்ட தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி நிதிஷ்குமார் முன்வைக்கக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. வேற வழி இல்லை, வேற வழியே இல்லை. இது செஞ்சா தான் ஆட்சி நீடிக்க முடியும் 5 வருஷம். இப்போ டிடிபி கேட்பாங்கல்ல, அமராவதியை கட்டமைப்பதற்கு 1.5 லட்சம் கோடி எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்பாங்க, ஆந்திராவை சிறப்பந்தஸ்து கொடுங்கன்னு கேட்பாங்க, அதே மாதிரி போலாவரம் ப்ராஜெக்ட்டுக்கு நிதி கொடுங்கன்னு கேட்பாங்க. அவர் நிதிஷ்குமாரங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லுவார். இப்போ பிஜேபி என்ன பண்ணுவாங்க? செஞ்சு தான் ஆகணும், ஒரு வழியே இல்லை. அப்போ எந்த சந்திரபாபு நாயுடு உங்களுக்கு ஆந்திராக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு என்டிஏ விட்டு வெளியே வந்தாரோ, இன்னைக்கு அந்த கோரிக்கையை நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவை பிஜேபிக்கு இருக்கிறது. இல்லைன்னா ஆட்சி கவுந்துரும். இதான் யதார்த்தமாக இருக்கு. நிச்சயமா டிமாண்ட் வைப்பாங்க. ஸோ அந்த கடிவாளத்தை கூட என்டிஏல இருக்க கூட்டணி கட்சி தான் போடும், இந்தியா கூட்டணியால் அது இல்லை. இல்லை, நீங்க என்ன பண்ண முடியும்? ஒரு அரசு அவங்க நடத்த போறாங்க, அவங்க கடிவாளம் போடுவாங்க. நீங்க வெறும் எதிர்க்கட்சியாக 3வது முறையாக செயல்படுறது எந்த அளவுக்கு இதா இருக்கு? இல்லை, இப்போ நீங்க ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக அமர்றோம்னா நாங்க இதுக்கு முன்னாடி சீட்ஸ் கம்மியா இருந்தது, இன்றைக்கு 232 சீட் இருக்கு, பிளஸ் அதர்ஸ் ஒரு 17 பேர் இருக்காங்க. அப்போ 250 பேர் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் வலுவான எதிர்க்கட்சியாக அமர்வது என்பது பிஜேபிக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்கும். அவங்களால சிஐஏயோ அவங்க யூனிஃபார்ம் சிவில் கோடையோ அவங்களால எந்த மக்கள் விரோத சட்டத்தையுமே அமல்படுத்த முடியாது என்பதுதான் யதார்த்தமாக இருக்கு. அதாவது திருடனுக்கு தேள் கொட்டினா எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்க முடியும் அடுத்த 5 வருஷத்துக்கு பிஜேபி. இல்ல இதுக்கு இன்னொரு விஷயத்துல நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ பிஜேபியை எதிர்ப்பது அப்படிங்கிறத கடந்து இந்தியா கூட்டணியுடைய நோக்கம் என்பது பிஜேபியினுடைய சித்தாந்தங்களை எதிர்ப்பது, கொள்கைகளை எதிர்ப்பது, இந்தியர்களுக்கு எதிராக, ஜனநாயகத்துக்கு எதிராக, அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படுவதை தடுப்பது. அதுதான் இந்தியா கூட்டணியுடைய மிக முக்கியமான நோக்கமா இருந்துச்சு. அது இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா தானே முடிஞ்சிருக்கு. மாநில கட்சிகள் கூடாதுன்னு சொன்ன பிஜேபி இன்னைக்கு மாநில கட்சிகள் இருந்தால்தான் ஆட்சி அமைக்க முடியுங்கிற நிர்பந்தத்தை தள்ளியதுதான் இந்தியா கூட்டணியுடைய வெற்றி, திமுகவினுடைய வெற்றி. மாநில கட்சிகளை தவிர்த்துட்டு இன்னைக்கு மோடியால, அமித்ஷாவால ஒரு முடிவு எடுக்க முடியுமா? திமுக நாடாளுமன்றத்தில் 40 இடங்களை வச்சு நல்லாட்சிக்கு நாங்க முயற்சி பண்ணுவோம். 40 இடங்களை வச்சு அது நம்பர், அதை வச்சு என்ன பண்ண முடியும்? அதுதான் கேட்கிறேன். இப்ப அரசியலமைப்பு சட்டத்தில் நம்பக்கூடியவர்கள், அரசியலமைப்பு சட்டத்தின்பால் ஆட்சி நடக்குது இந்தியாவில் அப்படிங்கிற ஜனநாயக தன்மையை உறுதி செய்யக்கூடியவர்களாக பிஜேபியினர் இருப்பார்கள் என்று சொன்னால் 40ங்கிறது பெரிய நம்பர். ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் நான். 40 வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு. ஜிஎஸ்டி கொண்டு வராங்க நாடாளுமன்றத்தில். பெண்கள் தினத்தில் ஒரே ஒரு நிமிடம் பேசுறதுக்கு திமுகவுடைய மாநிலங்களவை உறுப்பினருக்கு நேரம் ஒதுக்கப்படுது. அன்னைக்கு திமுக 40 வச்சிருக்கல, மாநிலங்களவையில் மட்டும்தான் நாங்கள் இருக்கிறோம். ஒரே ஒரு நிமிடம், ஒரு நிமிடத்தில் பேசின போது பெண்கள் பயன்படுத்தக்கூடிய நாப்கின்களுக்கு ஜிஎஸ்டி இருக்கு, இதுக்கு வரி விலக்கு வேணும்னு திமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் பேசினார். அதுக்கப்புறம் தான் இந்தியா முழுவதும், தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய நாப்கின்களுக்கு ஜிஎஸ்டி வரி விலக்கு கொடுப்பதற்கு காரணம் திமுக. நீங்க கேட்டீங்களா 40 வச்சு என்ன பண்ணுவீங்கன்னு. இதை பேசியது திமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா. ஒரே ஒரு மாநிலங்களவை உறுப்பினரை வைத்து நாங்க நாடாளுமன்றத்தினுடைய பல முக்கியமான திசை வழிபோக்கை மாற்றி காட்டி இருக்கிறோம். இப்ப 40 உறுப்பினர்களோடு 250 எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் களத்துல உட்கார போறாங்க. இல்ல, உங்களுக்கு என்னன்னா இப்ப பிஜேபி சார்ந்தவங்க எதை கோட் பண்றாங்கன்னா வாஜ்பாய் தலைமையில என்டிஏவை கோட் பண்றாங்க. ஆமா, அது இன்றைக்கு சாத்தியம் அல்ல. ஏன்னா வாஜ்பாய் மோடி மாதிரி கிடையாது. மோடி இஸ் நாட் வாஜ்பாய். இவர் ஈகோ டச் பண்ணுவாங்க. நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடுவோ ஈகோ டச் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் 5 ஆண்டு காலம் நிலைநாட்சி அளிக்க முடியாது. கேப்போ இந்த கவர்மெண்ட் ஒருவேளை அமையுது அப்படின்னா அது ஒரு பவர்லெஸ் மோடியா இருக்கும். பழைய அளவுக்கு பாஜக வீரியமா செயல்பட முடியாது. 2 பக்கம் கடிவாளம், ஒரு பக்கம் நிதிஷ், ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடுன்னு விமர்சனங்களை வைக்கிறாங்க ஆசீர்வாதமாச்சாரி.
அதாவது நம்ம என்டிஏ வந்து ஏதோ இப்பதான் வந்து புதுசா உருவானது மாதிரியும் இதுக்கு முன்னாடி இல்லாதது மாதிரியும் நம்ம பேசிட்டு இருக்கோம். 2014 இருந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் என்டிஏ வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அதனுடைய பிரதமராக தான் இருந்தார். அது பெயரளவுக்கான என்டிஏ இல்ல சார், அது பெயரளவுக்கான கன்வீனியரே இல்ல. அதுக்கப்புறம் என்டிஏவோட உறுப்பினர்கள் அனைவருக்குமே வந்து யார் யாரெல்லாம் அதுல இருந்து எம்பியா வந்தாங்களோ அவங்களுக்கு அந்த கட்சியோட தலைமை சொல்றது மாதிரி அவங்களுக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்பட்டது. அடுத்தது வந்து என்டிஏவுடைய மீட்டிங் போன வருடம் நடந்தது. எதனால் என்றால் அந்த அடல் பிஹாரி வாஜ்பாய்ஜி வந்து இருந்த பொழுது உருவாக்கப்பட்ட அந்த என்டிஏவுடைய 25வது வருட விழாவுக்காக அந்த கூட்டம் கூட்டப்பட்டது. அதில் வந்து அதிமுக சார்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகவும் மரியாதையோடு அமர வைக்கப்பட்டார். திரு நரேந்திர மோடி அவர்களோட பக்கத்திலேயே அமர வைக்கப்பட்டார். இன்ஃபேக்ட் அவர் வந்து உள்ளுக்குள்ளார திரு நரேந்திர மோடி அவர்கள் உள்ளுக்குள்ளார வந்ததுல இருந்து இறுதி வரை கூடவே அவர் பக்கத்திலேயே தான் இருந்தார். ஆக என்டிஏவோட உறுப்பினர்கள் அனைவருக்குமே அனைத்து கட்சிகளுடைய தலைவர்களுக்குமே மிகவும் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராகத்தான் திரு நரேந்திர மோடி இருந்தார். என்டிஏ என்பது உருவாக்கப்பட்டது போல் இவர்கள் பேசுவது வந்து கூட்டணியில் இருந்த எல்லா கட்சியும் இனி நிர்பந்திப்பார்கள்ல. நீங்க 2014 மோடிய பிரதமர் வேட்பாளரா ப்ரொஜெக்ட் பண்ணப்ப வெளியில போனார் நிதிஷ்குமார். ஆந்திராக்கு சிறப்பு ஸ்டேட்டஸ் கேட்டு பிரதமர் அப்பாயின்மெண்ட் கூட கிடைக்கலன்னு குற்றச்சாட்டை முன் வச்சார் சந்திரபாபு நாயுடு. அப்ப 2 பேரும் இப்ப வந்திருக்காங்க. அது இப்போ நீங்க சொல்றது மாதிரியே பாத்தீங்கன்னா திரு சந்திரபாபு நாயுடு 2014 இருந்து 2019 வரை எங்களோடு பயணித்தவர். 2019 தேர்தலில் அவர் போய்விட்டார். ஆனால் இப்பொழுது அவருக்கு புரிந்துள்ளது பாஜகவுடைய கூட்டணியில் அமைந்து என்டிஏவில் இருந்தால்தான் நமக்கு வந்து அந்த இடத்தில் வந்து காங்கிரஸ் வந்து வீழ்த்த முடியும், அந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸையும் வீழ்த்த முடியும், நமக்கு வந்து மாநிலத்துக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் திரு நரேந்திர மோடி அவர்களால் முடியும் அப்படின்றதுக்காக தான் அவர் திரும்பி இருந்தார். அதே தானே நிதிஷ்குமாருக்கும் திரு லாலு பிரசாத் யாதவ் அவருடைய அந்த கட்சி அந்த குடும்ப கட்சி மாதிரி இருந்த அந்த கட்சியில் அவருடைய கூட இருந்த சகாக்களான திரு லாலு பிரசாத் அவர்களுடைய புதல்வர்களை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா ஊழல் அங்கு நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அவருக்கு நமக்கும் சேர்ந்து கெட்ட பேர் வந்துவிடும் இவர்களோடு பயணித்தால் என்று அவரே வந்து போனார். அவரே திரும்பி வந்து இல்லை எங்களை திரும்பி சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன்ல முடிச்சார். மோடி வந்து இன்னைக்கு சந்திரபாபு நாயுடோட இல்ல, அதாவது சந்திரபாபு நாயுடு வந்து மோடியோட இல்ல, மோடி தான் சந்திரபாபு நாயுடோட இருக்காரு. 2014 எங்களுக்கு தேவையான 282 நாங்களே வந்து பெற்றிருந்தோம் சார். அதுக்கு மட்டும் கேளுங்களேன், சந்திரபாபு நாயுடு மோடியின் கொள்கைக்கு நேர் எதிரானவர் இல்லையா இருக்கான்னு கேட்க சொல்லுங்க. தேர்தல் பிரச்சாரத்திலே மோடி போட்டோ போடாம தான் பிரச்சாரம் பண்ணாரு. சரி, ஓகே, கேட்போம். நான் திரு லட்சுமணன் அவர்கள்ட்ட இப்போ எல்லா கட்சியினரும் சொல்றது பழைய மோடி இருக்க மாட்டார், இவர் வந்து புது வகையிலான மோடியா இருப்பாரு, பழைய பாஜகவா இருக்காது, அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு. இது வந்து இந்த மாதிரியான கவர்மெண்ட் கடந்த 10 ஆண்டுகள்ல இல்ல, அதற்கு முன்பு இருந்த காங்கிரஸ் அரசும் 2004 இருந்தும் இல்ல. இந்த அரசு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆச்சாரியா சொல்றது நிஜம்தா. என்டிஏ என்பது மோடிக்கு புதிதல்ல, மாற்று கட்சியினரை தன் அமைச்சரவையில் சேர்த்தது மோடிக்கு புதிதல்ல. ஆனால் இப்போது அமைக்க போற அரசு இருக்கு இல்லையா, அந்த பதவியேற்கிற அன்னைக்கு பிரதமராக போகிறாரே மோடி, அந்த மோடி புதிதாக பிறக்கிறார் என்றுதான் சொல்ல முடியும். அப்படி மாற்றுக் கட்சியினர் தன் அமைச்சரவையில் இருந்த போதும் கூட முதல் ஆட்சியின் போது வசதியான பெரும்பான்மை, 2வது ஆட்சியின் போது கம்பீரமான பெரும்பான்மை என்று பிஜேபிக்கு மட்டுமே பெற்றுக்கொண்டு தான் நினைத்ததை பூரா இரும்பு கரம் கொண்டு உறுதிபட அமல்படுத்தியவர் பிரதமர் மோடி. வேளாண் சட்டங்கள்னால ஒட்டுமொத்த நாட்டில் உள்ள விவசாயிகளும் கொந்தளிச்சு எழுந்த போது பல மாதங்கள் அதை புறக்கணித்து அதை கண்டுகொள்ளாமல் அந்த சட்டங்களில் ஒரு வார்த்தையை கூட திரும்பி பெற மாட்டோம்னு வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமரை சொல்ல வைத்தவர் மோடி. பண மதிப்பிழப்பு நடவடிக்கை நிதி அமைச்சரை தவிர்த்துவிட்டு தன் அமைச்சரவை சகாக்கள் ஒருவருக்கு கூட சொல்லாமல் ஒரே இரவில் அமல்படுத்தியவர் மோடி. ஆனால் இப்போது 3வது முறையாக பிரதமராக போறார் இல்லையா, அந்த பிரதமர் மோடிக்கு அத்தகைய வசதியும் வாய்ப்பும் கிடைக்காது. இப்போது அவர் படிக்க போற சிலபஸ் புதிய சிலபஸ். நீங்கள் பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிற எந்த முடிவாக இருந்தாலும், இந்த ஏழை மக்கள் மீது நாட்டு மக்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிற எந்த முடிவாக இருந்தாலும் பிரதமர் மோடியால் தனித்து முடிவெடுக்க முடியாது. ஒரு புறம் நிதிஷுக்கு போன் பண்ணணும், இன்னொரு புறம் சந்திரபாபு நாயுடு போன் பண்ணணும். அவர்கள் வேண்டாம் என்றால் அந்த முடிவை தள்ளி வைக்கணும். முதல் உதாரணம் காமன் சிவில் கோடு, அந்த பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவதை தள்ளி வைப்பதிலிருந்தே நீங்கள் மோடியினுடைய இந்த பலவீனத்தை புரிஞ்சுக்கலாம். அதனாலதான் வெற்றிகரமான தோல்வி என்பது பிரதமர் மோடிக்கு தான் பொருந்தும்னு நான் முதல் சுற்றிலேயே சொன்னேன்.
ஆனா இந்த அரசை எப்படி நடத்திடுவாங்க அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறாங்களே. இதுக்கு முன்னாடி வாஜ்பாய் அரசுக்கு எவ்வளவு கிடைச்சிச்சு? ஏன் 2004 கூட காங்கிரஸ்க்கு வந்து 138 சம்திங் தான் இருந்தது. அவங்க கூட்டணி அரசு தானே நடத்தினாங்க. இந்த அரசு எப்படி நடத்திடுவாங்கன்னு பாக்குறாங்க. மிக நிச்சயமாக இந்த அரசை நகர்த்திட்டு போயிடுவாங்க. கடந்த 10 ஆண்டுகளை விடுங்க, கடந்த 5 ஆண்டுகள்ல பிஜேபியுடைய செயல்பாடுகளை பார்த்தா ஜனநாயக மாண்புகளை காற்றில் பறக்க விட்டுட்டு ஜனநாயகத்துக்கு விரோதமாக, அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக பல காரியங்களை செய்து தங்களுடைய தோழமை கட்சிகளையே உடைத்தவர்கள் தான் பிஜேபி. இப்போது இருக்கிற அணியை இந்த வடிவத்தில் இருக்க விட மாட்டார் மோடி. தன் அணியில் இன்னமும் சேராமல் இருக்கிற கட்சிகளை உடைப்பதற்கும் மோடியும் பிஜேபியும் முயற்சிப்பார்கள். அப்படியெல்லாம் சேர்த்து எண்ணிக்கையை கூட்டி தான் நினைத்ததை சாதிக்க நினைத்து இந்த ஆட்சியை 5 ஆண்டுகள் அவர் நீட்டிப்பார் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் கடைசி வரை தங்கள் எண்ணத்தை முடிவை மாற்றிக்கொள்ளாமல் இருந்தார். ஓகே, திரு பொங்கலூர் மணிகண்டன், பாஜகவுடைய தோல்விதான் அதிமுகவுடைய வெற்றின்னு பாக்குறீங்களா? ஏன்னா வந்து 26ல முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்லாம் அண்ணாமலை சொல்ல மாட்டேன்ட்டாரு அப்படின்றதெல்லாம் முன் வச்சிங்க. இன்று பாஜக தோத்திருக்கிறதால அதற்கு ஒரு கேள்வி ஏற்பட்டிருக்கோம். அதுவே உங்களுக்கு வெற்றியா பாக்குறீங்களோ? நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு இப்போ நீங்கள் அதிமுக சித்தாந்த அடிப்படையில் கூட்டணி வைக்கல. இப்போ தெளிவான கூட்டணி என்னென்னா, நீங்கள் திமுக அதிமுகவுக்கு நிரந்தர விரோதி, அப்போது அவர்கள் வீழ்த்துவதற்கான கூட்டணி. அப்போ 2026 அப்படி அதிமுக தலைமையில் அமைக்கிற போது தான் வெற்றியை பெற முடியும். முதலமைச்சராக அதிமுக எளிதாக வந்து வர முடியும். ஒட்டுமொத்தமாக திமுக தோற்றுவிடும். இதுதான் உண்மையான கணக்கு. ஆனால் அதையெல்லாம் மறந்துவிட்டு திரு அண்ணாமலை அவர்கள் இந்த கட்சியோடு இருந்து கொண்டே அதிமுக சிதைத்து விட்டு அந்த இடத்திற்கு வந்து சித்தாந்த அடிப்படையில் திராவிடம் அல்லது வந்து இந்துத்வா, இது வந்து திமுக பாஜக என்கிற இடத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று தவறான முடிவெடுத்தார். ஏன்னா உண்மையை சொன்னால் அவங்க அரசியல் அறியாமைதான். இப்போ என்ன வேகமாக பேசினாலும் கூட இந்த தேர்தல் அவருக்கு ஒரு படிப்படியாக நிச்சயமாக அமையும் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஓட்டுகள் வாங்கியிருக்கலாம், அவர்களுக்கு உள்ள காரணமெல்லாம் முழுமையான வரைக்கும் விரும்பலை. ஆனால் அதிமுக தெளிவாக இருக்குங்க. 2019 மிக கடுமையான தோல்வி அதிமுக சந்திச்சது. பாஜகவோட சேர்ந்து இதே கூட்டணி வச்சிருந்தாங்க. ஆனால் 2021 பாருங்க 3% வாக்குகள் குறையப்பட்டு அதிமுக ஆட்சி இழந்தது. அப்போ அது மாதிரி தான் 2026 என்பது அதிமுகவுக்கு நிச்சயமாக வெற்றியை தருங்க. அதற்கான வழிவகைகளை அதிமுக இப்போ செய்ய துவங்குது, செய்ய போகுது. இப்போ எடப்பாடி ஒற்றை தலைமை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக என்பது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக இந்தியாவில் கட்சி அதிமுக கட்சி எடப்பாடி கடந்த காலங்களில் எடப்பாடி தான். கடந்த நாளையும் அப்படியே இருக்குமா இந்த தோல்விக்கு பிறகு? சார் இந்த நிச்சயம் சார் நீங்கள் 91, 96, 96 ஆட்சி முடிஞ்சோன்னா அதிமுகவே அழிஞ்சுங்கிற அளவுக்கு அதிமுக படுதோடு செஞ்சது. அம்மாவை வந்து சிறையில் வச்சாங்க, பண்ணாத சித்திரவதை இல்லை, கொடுமை இல்லை. இதையெல்லாம் தாண்டி அதிமுக மீண்டும் தலைத்து வந்து நின்றதுங்க. அப்போ 80ல் எம்ஜிஆர் படுதோல் வந்தது, நாடாளுமன்ற தேர்தலில் உள்ளாட்சி படுதோல் வந்தது, அதை தாண்டி அடுத்து ஆட்சிக்கு வந்ததுங்க. இது மாதிரியான இதெல்லாம் வந்து அரசியல் மிக சாதாரணமாக கடந்து வந்து இயக்கம் அதிமுக. எனவே அதிமுகவுக்கு இது வந்து பாடம்ங்க. இந்த பாடத்தை கேட்டுக்கூட இனி வரை பாருங்க எப்படி தேர்தலில் மிக கடுமையாக உழைக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்கிற பாடத்தோடு பயிற்சியோடு களப்பணியாட்டி அதிமுக வெல்லுங்க. நீங்க எடப்பாடியாங்கிற ஒரு சாதாரண எளிய மனிதர், அவருடைய பிரச்சாரம் வந்து மிக அற்புதமா இருந்ததுங்க. அந்த பிரச்சாரத்துக்கு கிடைத்த வாக்குகள் தான் இவ்வளவு வாக்குகள். எனவே இதை சிறுமைப்படுத்த யார் வகிச்சாலும் கவலை இல்லை. அதிமுக இது மிகப்பெரிய வெற்றி தான். லட்சுமணன், இறுதி கருத்து சுருக்கமா. லட்சுமணன், 12 இடங்கள்ல பிஜேபி அணி 2ஆம் இடம் வந்திருக்கலாம். அதிமுக 9 தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்கலாம். ஆனால் அதற்காக திமுகவுக்கு மாற்று பிஜேபி தான் என்று கட்டமைக்கப்படுகிற பிம்பம் உண்மைக்கு மாறானது, நேர்மைக்கு மாறானது. இன்னொரு வார்த்தை மட்டும், ஒரே ஒரு வரி மட்டும் சொல்லிடுறேன். பிஜேபி 11% வாக்குகளை பெற்றதுன்னு சொல்றாங்க. அது உண்மையான கருத்து அல்ல. பிஜேபி அணி பெற்றதுன்னு தான் சொல்லணும். அது இப்படி பார்த்தா 18% வாக்குகள் அப்படிங்கிறது மட்டும்தான் ஆதாரப்பூர்வமாக எடுத்துக்கிட்டு பேசணுமே தவிர, நான் நீங்கள் உள்ளிட்ட ஊடகத்தினர் அத்தனை பேருக்கும் சொல்றேன், பிஜேபிக்கு தனி பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஆதாரப்பூர்வமாக சொல்வதற்கு எந்த ரெக்கார்டும் கிடையாது. அப்படி அவர்கள் எனக்கு இத்தனை பெர்சன்டேஜ் சொல்லணும்னா தமிழ்நாட்டில் இருக்கிற என்டிஏ தலைவர்களை கூட்டி ஒரு கூட்டத்தை கூட்டி நமக்கு 18% கிடைச்சிருக்கு, டாக்டர் ஐயா நீங்க எவ்வளவு எடுத்துக்கிறீங்க, டிடிவி தினகரன் உங்களுக்கு எவ்வளவு, ஓபிஎஸ்க்கு எவ்வளவுன்னு பிரிச்சு கொடுத்த பிறகு அதன் பிறகு பிஜேபிக்கு இவ்வளவுன்னு அதிகாரப்பூர்வமற்ற முறையில அப்போது கூட சொல்லலாமே தவிர, ஆதாரப்பூர்வமாக பிஜேபியுடைய வாக்கு சதவீதம் இதுதான் என்று சொல்வதற்கு இந்த தேர்தல் வாய்ப்பளிக்கல. அந்த வாய்ப்பு நாம் தமிழர் சீமானுக்கு மட்டும்தான் இருக்கு, அடுத்ததாக அதிமுகவுக்கு இருக்கு. ஓகே, ரைட். இறுதியான கருத்து சுருக்கமா. காஷ்மீர் மாநில சிறப்பந்தஸ்தை நீக்கிய பிஜேபி, அது கொண்டாடிய பிஜேபி இன்று ஆந்திர மாநிலத்தினுடைய சிறப்பந்தஸ்தை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவங்க வந்து டிடிபி அலைன்ஸ் சேர்க்கணும்னா ஆதரிக்க வேண்டிய தேவை இருக்கு. ஓகே, இறுதி கருத்து ஆசீர்வாதம் ஆச்சாரி, ஒரே வரி. திரு அண்ணாமலை அவர்களை பற்றி சொல்லும்போது சொன்னாரு, அவர் தேர்தலில் வந்து ஒரு பாடம்
கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னாரு. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இங்கு வர அவர் சந்தித்த தேர்தல் இதோட சேர்த்து 10+1 11 தேர்தல்ல அவர் தொடர்ச்சியாக ஏன் தோற்றார் அப்படின்றது மாதிரியும் அவர் யோசிக்க வேண்டிய காலகட்டாயத்துல இருக்கிறாரு. அவர் கண்டிப்பா யோசிப்பாருன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். தமிழ்நாட்டுக்கு பல முறை, அதாவது கோவை தொகுதி இருக்கக்கூடிய பல்லடத்துக்கு வந்த மோடி ராமநாதபுரம் தொகுதிக்கு மோடி வந்தார். கோவையில நாங்க ஏறத்தாழ 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கிறோம். ராமநாதபுரத்துல 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கிறோம். 8 தோல்வி எடப்பாடி சந்திச்சார் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தோம். இந்த தேர்தலில் இருந்து 9 தோல்வி எடப்பாடி என்கிற பெயரும் அவருக்கு கிடைத்திருக்கிறது. ஓகே, ரைட். பொறுத்திருந்து பார்க்கலாம். டெல்லியில அரசியல் நகர்வுகள் சுவாரஸ்யமானதாக இருக்கிறது. அரசியல் நகர்வுகளை பொறுத்து அரசியல் கட்சிகளுடைய நகர்வுகளும் மாறுபடுகிறது. விவாதிக்கலாம் அடுத்தடுத்த நாட்கள்ல. விவாதத்தில் இணைந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியோட.